ஓகே, இன்னொரு முக்கியமானது சார், நிறைவா ஒரு கேள்வி. அவரு இந்த டப்பா இன்ஜின் டபுள் இன்ஜினை முதலமைச்சர் விமர்சிச்சிருந்தாரு. அதே போல இது டப்பா இன்ஜின் ஓடாத இன்ஜின் மற்ற கட்சிகள்லாம் நாங்க மட்டும்தான் டாப் இன்ஜின் அப்படின்னு சொல்றாரு. அது பாஜக மறைமுகமா விமர்சிக்கிற மாதிரி தானே சார் அது அவர் கிளைம். சீமான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக 8 விழுக்காடு வாக்கோடு நின்று தன் கிளைமை வைக்கிறார். இவர் களத்துக்கு வராமல் மக்களவை தேர்தலிலே லெட்டர் பேடாக இருந்து கொண்டு 39 இடத்திலும் வேட்பாளர் நிறுத்தினால் அது ராகுல் காந்திக்கு பாதிப்பாக வரும் என்று மோடி மீது உள்ள வன்மத்தில் ராகுலின் ஆதரவாளராக அரசியல் களத்தில் வந்திருப்பவர் இந்த கருத்தை மோடியின் கருத்துக்கு எதிராகவும் ஸ்டாலின் கருத்துக்கு எதிராகவும் கூறுவது அவருடைய அரசியல் ரீதியான கருத்து என்று எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவுதான். கருத்து கணிப்புல அவர் எல்லா கருத்து கணிப்பிலும் ஒரு 10% தாண்டாரு சார் இந்த முறை. இல்ல, கருத்து கணிப்புல சீமானுக்கு காட்டவே இல்லை, கமலஹாசனுக்கு தான் காட்டினாங்க. ஆனா சீமான் இன்னைக்கு 8 விழுக்காடுல இருக்காரு, கமலஹாசன் 1 இருக்காரு. கருத்து கணிப்புகள் மோசடிகள் பொய்யாக திணிக்கப்படக்கூடியவை. களம் வந்தால் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்த வேண்டும் என்று சீமானின் கருத்தும், அருந்ததியருக்கு உள்ளொதுக்கீடு கொடுத்தது சரி என்ற ஸ்டாலின் கருத்து தான் மக்கள் மத்தியில் போலரைசேஷனா நிற்குமே தவிர கருத்து கணிப்பெல்லாம் ஏட்டு சுரைக்காயாவாக காகித புலியாக காற்றில் பறந்து போகும். ஓகே, நன்றி சார். இந்த தாவேகா தலைவரின் இந்த 3ஆம் ஆண்டு விழா தொடர்பாக எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தாவேகா தலைவர் விஜயின் இந்த 3ஆம் ஆண்டு விழா பேச்சு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமியின் கருத்துப்படி அவருடைய குரலில் ஒரு மென்மைத்தன்மை வந்திருப்பதற்கு காரணம் ஜனநாயகனுக்கு வந்த நெருக்கடிதான் காரணம் என்றும், இப்போது மத்திய அரசை அவர் விமர்சிக்கவில்லை என்றும், மென்மையான குரலில் திமுகவை நகைச்சுவையாக விமர்சிக்கும் பாணிக்கு அவர் திரும்பி இருப்பதே அவரது பலவீனத்தை தான் காட்டுகிறது என்று அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி கூறியிருப்பதுடன், தமிழக அரசியலில் இன்னொரு ஆண் சசிகலாவாக விஜய் இருப்பார் என்று ரவீந்திரன் துரைசாமி அவருடைய கருத்தை கூறியிருக்கிறார். கடைசி வரை திமுகவை தோற்கடிப்பேன், நான் திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுவேன், ஒன்றிணைப்பேன் எதிர்கட்சிகளை என்று சசிகலா கூறி வந்ததை போல இப்போது ஒரு ஆண் சசிகலாவாக தாவேகா தலைவர் விஜய் மாறியிருக்கிறார் என்று ரவீந்திரன் துரைசாமி அந்த கருத்தை அவர் கூறியிருக்கிறார். இருந்த போதிலும் அவருடைய இன்றைய பேச்சு ஒட்டுமொத்தமாக அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் இருந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். நான் சினிமாவை விட்டுவிட்டேன், ஆனால் சினிமாவை இன்னும் விடமாட்டேன் என்று திமுகவினரும் அதிமுகவினரும் தான் விமர்சித்து வருகிறார்கள் என்று விஜய் இன்றைய பேச்சில் கூறியிருக்கிறார். அவர் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த போதும் காமராஜர் அரசியலில் இருக்கும் பொழுதும் திமுகவினர் அவரை விமர்சித்ததை ஒப்பிட்டு தம்மையும் திமுகவினர் காமராஜர் எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு விஜய் இந்த இன்றைய அந்த 3ஆம் ஆண்டு விழாவில் பேசினார். அவரை எம்ஜிஆரை விமர்சித்தது போல சினிமா கவர்ச்சி அட்டக்கத்தி என்று அவரை விமர்சித்தார்கள். ஆனால் என்னையும் அப்படி விமர்சிக்கிறார்கள். ஆனால் தேர்தலின் போது அது யார் அட்டக்கத்தி யார் சினிமா கவர்ச்சி என்பது தெரிய வரும் என்ற ஒரு சவாலையும் அவர் அந்த திமுக கூட்டணிக்கு விடுத்திருக்கிறார். மேலும் ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்கிறார் என்றும் அதுதான் இன்றைய அவருடைய 3ஆம் ஆண்டு விழாவின் டேக்லைனாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் தமிழக தேர்தல் முடிவை மாற்றுவதற்கு வாக்காளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியாக ஒவ்வொரு பூத்தாக சென்று அவர்கள் அந்த வாக்குகளை அளிப்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார். திமுகவை எதிர்த்தும் மற்றும் அதிமுகவை நேரடியாக விமர்சிக்காமல் அது ஊழல் சக்தி மற்றும் இந்த தீய சக்தி இரண்டையும் தோற்கடிப்பதே தமது கட்சி தொண்டர்களின் பணியாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். கருத்து கணிப்புகளை பற்றி அவர் கருத்து கூறும்போது அது கடுப்பில் விட்ட கணிப்பு என்று அவர் கூறியிருக்கிறார். கருத்து கணிப்புகள் உண்மையல்ல, முதலிடத்தில் நாங்கள் தான் இருக்கிறோம் என்பதை அவர்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள் கருத்து கணிப்பு நடத்துபவர்கள் என்பதையும் விஜய் கூறியிருக்கிறார். இது சில சமயம் நான் ஓவர் கான்பிடன்ஸா பேசுகிறேன் என்றும் விமர்சிக்கிறார்கள் என்று கூறிய விஜய் இப்போது நான் ஓவர் கான்பிடன்ஸில் பேசுகிறேனால் அது 2026 தேர்தலில் யார் அந்த ஓவர் கான்பிடன்ஸாக இருக்கிறார்கள் என்பது தெரிய வரும்.